மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப ஆளுமையாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்பவே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லும், அதாவது என்னோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடைய திடகாத்திரமான முயற்சி மூலியமாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. மாமனார்னால லாபம், தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக ஆதாயம், இல்லை அரசாங்கத்து மூலியமாக ஆதாயம். நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மூலியமாக, அரசு மூலியமாகவே ஏதோ ஒரு பெருத்த ஆதாயம் அப்படின்றது. நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் எப்படி அப்படின்னா பயங்கர ஒர்க்கஹாலிக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். அதெல்லாம் கரெக்டு தான். தொழிலை கண்டிப்பாக முன்னேற்றியே தீருவேன். நான் தொழிலை எப்படியாவது டெவலப் பண்ணி அதை பீக்கில் கொண்டு போகாமல் நான் ஓய மாட்டேன். சூப்பர், எல்லாமே நல்லது. மைனஸ் என்ன? வேலை செய்கிற இடத்துல சட்டுன்னு கோவப்படுது. புதனுக்கு மட்டும் எப்பயுமே ஒரு குணாதிசயம் உண்டுங்க. எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடம் சார்ந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பான். எப்படி? அறிவுபூர்வமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழில் புதன் என்ன பண்ணுவான்? நான் புத்திசாலித்தனமாக தொழில் பண்ணுவேன். இவ்வளோ நாளே நான் புத்திசாலித்தனமாக தானே தொழில் பண்ணேன். இப்போ நான் அதிபுத்திசாலித்தனமாக தொழில் பண்ணுவேன். என் கையில் ₹1,00,000 இருக்குன்னா ₹1,00,000 பாட்டி வைக்கக்கூடாது. என்கிட்ட ₹200 இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பஜ்ஜி கேட்டாங்க, ₹200 பஜ்ஜி வாங்கி கொடுத்துருக்கூடாது. நம்மளுக்கு தேவையா? நம்மளால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அது பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ப்ளஸ் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சாரு. மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பொருளுக்கு நான் வாரண்டி, இதுக்கு நான் ஷூரிட்டி போடுறேன், அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கிராமத்தில் உங்களுக்கு நல்ல எஃபிகசி இருக்குது, ரொம்ப டேலண்டட். ரிஷபம் ஆல்ரெடி டேலண்டட் தானே. ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு சாதா ஒரு டவுனில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன ஆகும்? உங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது. இந்த காலகட்டம் அந்த டேலண்ட் எல்லாம் வெளி மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய காலகட்டம். வெளி மக்களுக்கு உங்களோட திறமை என்ன அப்படின்றத ராகுபவன் காமிச்சு கொடுத்துருவார். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே தொழில மேன்மை முன்னேற்றம் இருக்குங்க. 4 கிரகங்கள் இருக்கு. என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா, முதல்ல 10ஆம் பாவத்துல ராகு பகவான். ராகு பகவான் என்ன பண்ணுவான்? நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு கிராமத்துல நீங்க ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கிராமத்துல உங்களுக்கு நல்ல எஃபிகசி இருக்கு, ரொம்ப டேலண்டட். ரிஷபம் ஆல்ரெடி டேலண்டட் தானே. ஒரு கிராமத்துல இல்ல ஒரு சாதா ஒரு டவுன்ல இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன ஆகும்? உங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு. இந்த காலகட்டம் அந்த டேலண்ட் எல்லாம் வெளி மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய காலகட்டம். வெளி மக்களுக்கு உங்களோட திறமை என்ன அப்படின்றத ராகுபவன் காமிச்சு கொடுத்துருவார். எப்படி காமிச்சு கொடுப்பாரு? ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இருந்து மாறி நீங்க பாம்பே, டெல்லி, பெங்களூர், சென்னை மாதிரி சிட்டிக்கு அங்க இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இந்த யூடியூப், இன்ஸ்டா, எஃபி, இதுலலாம் நீங்க சும்மா ஒரு பேச போய் பெரிய லெவல்ல ஷைன் ஆயிடுவீங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை யார் செய்வா அப்படின்னா ராகு பகவான் செய்வார். எக்ஸ்ட்ராடினரி இல்லை? பெரிய பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா ராகு அங்க இருக்கிறதுல? கண்டிப்பாக இருக்குது. திடீர்னு நம்ம பெரிய ஆள் ஆகும்போது நம்மளை சுற்றி 4 பேர் நம்மளை எப்போ போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிட்டேனே, இவன் எங்கே மாட்டுவான் அப்படின்னு தேடுவாங்க. நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம தொழிலை தவிர வேறு எதுலையும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் சூரியன் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சூரியன். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப ஆளுமையாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்பவே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லும், அதாவது என்னோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடைய திடகாத்திரமான முயற்சி மூலியமாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போகிறார். மீனம் உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படின்னும் போது உங்கள் ஹையர் அஃபிஷியல்னால உங்களுக்கு ஆதாயம், லாபம், அப்பானால லாபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமனார்னால லாபம், தந்தை வழி சொந்தங்கள் மூலியமா ஆதாயம், இல்லை அரசாங்கத்து மூலியமா ஆதாயம். நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மூலியமா, அரசு மூலியமாகவே ஏதோ ஒரு பெருத்த ஆதாயம் அப்படின்றது. ஓகேங்களா? மைனஸ் என்ன? நம்மளுக்கு சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், டென்ஷனும் ஜாஸ்தி இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சிம்பிள், அவ்வளோதான். சரி, அடுத்து இருக்க பிளானட் யாரு? செவ்வாய் இருக்கா. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய். தொழிலை முன்னேற்றியே தீருவான். நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் எப்படி அப்படின்னா பயங்கர ஒர்க்கஹாலிக்காக நான் ஒர்க் பண்ணுவேன்.
அதெல்லாம் கரெக்டு தான். தொழிலை கண்டிப்பாக முன்னேற்றியே தீருவேன். நான் தொழிலை எப்படியாவது டெவலப் பண்ணி அதை பீக்கில் கொண்டு போகாமல் நான் ஓய மாட்டேன். சூப்பர், எல்லாமே நல்லது. மைனஸ் என்ன? வேலை செய்கிற இடத்துல சட்டுன்னு கோவப்படுவேன், டக்குன்னு டென்ஷன் ஆகும், பட்டுன்னு இரிட்டேட் ஆகும், கத்துவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். அது செய்யக்கூடாது. ரிஷபம் எப்பயுமே அமைதியாக இருக்கவங்க இல்லையா? ஆர்ப்பாட்டம்லாம் நம்மளுக்கு மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாது. நம்ம அதுக்கு லாக்கிப்படுவோமா? லாக்கிப்பட மாட்டோம். ஆக என்ன பண்ணணும், இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் நம்மள ஏதோ ஒரு கத்த வைப்பான், டென்ஷன் ஆக்குவான். செவ்வாய் இதை ஏற்படுத்துவான். நான் கத்தக்கூடாது அப்படின்னு நான் முடிவோட இருந்தா நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் கொடுக்குற பிளஸ் மட்டும் மேன்மை, முன்னேற்றம், இதெல்லாமே நல்ல நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து இருக்க கிரகம் வந்து நம்ம செவ்வாயே சொல்லிட்டோம். அடுத்து இருக்க கிரகம் யாரு? புதன் பகவான் இருக்கு தொழில் ஸ்தானத்துல. புதனுக்கு மட்டும் எப்பயுமே ஒரு குணாதிசயம் உண்டுங்க. எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடம் சார்ந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பான். எப்படி? அறிவுபூர்வமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழில் புதன் என்ன பண்ணுவான்? நான் புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவேன். இவ்வளவு நாளே நான் புத்திசாலித்தனமா தானே தொழில் பண்ணேன். இப்போ நான் அதிபுத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவேன். என்னோட தொழிலை ஒரு லேட்டஸ்ட் ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அதில் திணிப்பேன். எப்படி நான் செஞ்சா நான் வந்து ரீச் ஆவேன் அப்படின்ற பல யுக்திகளை கையாளுவேன். தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றத அடைவேன். சூப்பர். இது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா? சரி, அடுத்து சுக்கிரன் எங்க இருக்கா? மீனத்துல இருக்கா இல்லையா? அப்ப மீனம் வந்து ரிஷபத்துக்கு என்ன பாவம்? லாபஸ்தானம், 11ஆம் பாவம். லாபஸ்தானத்துல சுக்கிரன். பொதுவா லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கா அப்படின்னாலும் ராகு இருக்கான் அப்படின்னாலும் நம்ம வந்து மூட்டை மூட்டையா சம்பாதிப்போம். நாங்கள் சின்ன வயசில் ஜோதிடம்லாம் வந்து எங்கள் அப்பா விளையாட்டாக சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கோயிலில் நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ 4 பேர் போவாங்க. இந்த அம்மா என்ன ராசி சொல்லு பார்ப்போம், நீ கண்டுபிடிக்கிறியா பார்ப்போம், இந்த அம்மா என்ன லக்னம் உனக்கு தெரியுதா பார்ப்போம். அந்த அம்மாவை அப்சர்வ் பண்ணுவோம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நிற்கிறாங்க, எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது, அதை வச்சு அப்போ இவங்க ரிஷபமாக இருக்கும்னு நினைக்கிறோம், அப்போ இவங்க மிதுனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதை நாங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, எங்கள் அப்பாவும் சொல்லி அதை திருப்பி அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவார். எப்படி அப்படின்னா ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விளையாட்டாக வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே. அப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கான் அப்படின்னா மூட்டையாக சம்பாதிப்பான். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கான்னா மூட்டையாக சம்பாதிப்பான். சனி லாபஸ்தானத்தில் இருக்கான்னா கட்டுக்கட்டாக சம்பாதிப்பானா. அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க விளையாட்டா. ஓடினவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குரு, 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போக்கும் அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் விளையாட்டாக சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் அதில் உள்ளூர அர்த்தம் வந்து ரொம்ப பெருசு. ஆக எதுக்கு சொல்ல வர, லாபஸ்தானத்தில் இருக்க சுக்கிரன் நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க. அப்போ என்ன பண்ணும், நான் முதல்ல வேலை செய்யணும். எனக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்காயா, நான் போய் வீட்டுக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டு கதுசா தாப்பால் போட்டிருக்கையா, எனக்கு வந்துருமா? வராது. நம்ம உழைக்கணும். அவங்களும் எப்படி கொடுப்பாங்க, நம்ம உழைச்சா தானே கொடுப்பாங்க. அந்த உழைக்கிறதுலேயும் ஹார்ட் ஒர்க் உழைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்மார்ட் ஒர்க் கூட சொல்லும். ஏன்னா சுக்கிரன் தானே, நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறியானா கூட உனக்கு பெருத்த லாபம் அப்படின்றது வந்துடும். சரி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான் அப்படின்னும் போது உங்கள் அக்கா அண்ணா இவங்களோட மகிழ்ச்சி, அவங்களுக்கான சுப செலவு அதுவும் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்க்கான செலவு அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்க்காக அன்னெசரி செலவு எக்ஸ்பென்சஸ் அதுவும் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அப்போ எனக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பெருசாக ப்ளஸ்ஸும் உண்டு. தேவையில்லாத செலவு அது தேவையானதா தேவையில்லாதா. ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் எனக்கு பார்ட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ₹1,00,000 பார்ட்டி வைக்கக்கூடாது. புரியுதுங்க? என் கையில் ₹1,00,000 இருக்குன்னா ₹1,00,000 பார்ட்டி வைக்கக்கூடாது. என்கிட்ட ₹200 இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பஜ்ஜி கேட்டான்னு ₹200 பஜ்ஜி வாங்கி கொடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு தேவையா, நம்மளால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அது பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. ப்ளஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த காலகட்டத்தை ரிஷபம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது உங்களுக்கு வரத்துக்கு காத்திருக்கு. அதுக்கும் மேலே உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 6/3/2026 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மீனத்துக்கு போய் அமர்றார் வாக்கிய பிரகாரம். அப்போ மீனத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவான்? லாப சனி. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுத்துருவோம். ஆல்ரெடி சுக்கிரன் இருக்கா, சுக்கிரனும் சனியும் சேர்க்கை. என்ன, நான் நல்லா வந்து நிறைய இவ்வளோ நாள் வரைக்கும் உழைச்சேன்ப்பா, நான் பெருசாக எதையுமே அனுபவிக்கலப்பா, நான் உழைச்சதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன்ப்பா, என்ன எவ்வளோ நாள் தான் புள்ள புருஷன் குடும்பம் இப்படின்னே செலவு பண்ணுவோம், அவங்கள எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நான் ரொம்ப கருமித்தனம் பண்ணி பெருசாக செலவு பண்ணுறதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை. லேடிஸ்க்கு என்ன ஆசை? பொதுவாக ரிஷபராசி லேடிஸ்க்கு வந்து நல்ல நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், அழகாக தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும், ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கணும், இந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சுப்பா. அதெல்லாம் என்னோட ஆசைகள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பேன். தாராளமாக பண்ணிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. புரியுதுங்களா? ஆக நீங்கள் நிறைய உழைக்கிறீங்க அப்படின்னா இந்த உபஜயஸ்தானத்தில் சனியும் வந்து அமர்றான் அப்படின்னும் போது அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுக்க போகிறோம். இதில் டிஃபால்ட்டாக எந்த டவுட்டும் வேண்டாம். சரி, மற்ற பிளானட்டரி பொசிஷனில் கேது 4ஆம் பாவம், கம்ஃபர்ட் ஜோனில் கேது, சுகதாயார் ஸ்தானத்தில் கேது. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? இவ்வளோ நாள் வீசா கிடைக்கவே இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் வீசா அப்படின்றது கிடைக்கும். அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அம்மானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சாரு. மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பொருளுக்கு நான் வாரண்டி, இதுக்கு நான் ஷூரிட்டி போடுறேன், அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம எப்படி முன்னேறி போகிறது அப்படின்னு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா யாருனாலையும் இடையூறு கிடையாது. ஆக இந்த மார்ச் மாதம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான காலகட்டம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.